Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkamit tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அசட்டையான பேச்சுக்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, புனித ரமலானை நன்றியுணர்வுடன் கொண்டாடுவோம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹுவின் அருளையும் பாவ மன்னிப்பையும் வழங்கக்கூடிய ரமலான் மாதத்தின் நுழைவாயிலில் காலடி எடுத்து வைப்பதற்காக நாம் எல்லாம் காத்திருக்கின்றோம். குர்ஆனில் கூறப்பட்ட ஒரே மாதம் ரமலான் மாதமாகும். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது மற்ற மாதங்களை போல சாதாரணமான மாதம் அல்ல. நம்முடைய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நன்மையான காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு அதன் மூலம் நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாகும். சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு முறை ரமலானுடைய மாதத்தை அடையும் பொழுதும், ஒருவேளை இது என்னுடைய கடைசி ரமலானாக இருக்குமோ என்கிற அச்சத்தோடு அவர்கள் அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் வரலாற்றின் வழியாக காண்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்போது அடைந்து விடுவோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, கேள்வி என்னவென்றால், நாம் அடுத்த ரமலானில் உயிரோடு இருப்போமா என்கிறதை சிந்தித்து பார்த்து நம்முடைய ஈமானை சரி செய்து கொண்டு இந்த ரமலானுடைய நாட்களில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தின் மீது நாம் உறுதியாக சொல்ல முடியும். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு நோன்பு நோற்றவர்கள், நம்மோடு சஹர் செய்தவர்கள், இஃப்தாரில் பங்கேற்றவர்கள், தராவீஹ் தொழுகையில் பங்கேற்றவர்கள் எல்லாம் இன்றைய தினம் நம்மோடு இல்லை. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒருவேளை இது நம்முடைய இறுதி ரமலானாக கூட இருக்கலாம் என்கிற எண்ணத்தோடு நாம் முழுமையாக இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ரமலானுடைய மாதங்களின் பகலும் இரவும் நமக்கு நன்றி சேர்க்கக்கூடியவை, நன்மைகள் செய்யக்கூடியவை. இதை உணர்த்தும் விதமாகத்தான் சூரத்துல் ஃபுர்கானுடைய வசனம் நமக்கு இந்த ஆயத்தின் வழியாக விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்றது. வஹுவல்லதீ ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத அன் யذكر அவு அராத ஷுகூரா. அதாவது எவர்களெல்லாம் சிந்திக்க விரும்புகிறார்களோ அல்லது எவர்களெல்லாம் நன்றி செலுத்தும் எண்ணத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கியிருக்கின்றான். எனவே இந்த இரவின் வழியாகவும் பகலின் வழியாகவும் நாம் நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒரு ஹதீஸில் தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்த இரு நபர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் ஷஹீதாக்கப்படுகின்றார் ஒரு போர்க்களத்தில், இன்னொரு நபர் ஒரு வருடம் கழித்து அவர் இயற்கையை எய்துகின்றார். ஆனால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கனவு காண்கின்றார்கள். அந்த கனவிலே எந்த நபர் இரண்டாவதாக மரணித்தாரோ, அதாவது ஒரு நண்பரை காட்டிலும் மற்றொரு நண்பர் ஒரு வருடம் கழித்து இயற்கையை எய்தினாரோ, அவர் சுவர்க்கத்தில் முதலில் நுழைவதாக கனவிலே காண்கின்றார்.
குழப்பமடைந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதற்கான விளக்கத்தை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே இந்த கேள்வியை முன்வைக்கின்றார்கள். அவர் ஒரு முழு ரமலானை அடைந்து அதில் நோன்பு நோக்கக்கூடியவராகவும் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவராகவும் இல்லையா என்று. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முரித்தானவர்களே, நாம் வைக்கக்கூடிய நோன்பானது, நாம் அடையக்கூடிய ரமலானின் நன்மைகளானது நம்மை சுவர்க்கத்தில் முதலாக நம்மை இழுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாகும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முரித்தானவர்களே, இந்த நோன்புடைய மாதங்களில் நாம் ஒரு சில விஷயங்களை கடைபிடிப்பதற்கு உணர்த்தப்படுகின்றோம். அதாவது முதல் விஷயம், நம்முடைய நன்றி உணர்வை உற்சாகத்துடன் ரமலானில் வெளிப்படுத்துவோம். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி மக்களை பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக்கினாலும், பல்வேறு விதமான நோய்களை அவர்களுக்குள் புகுத்தினாலும், எந்தவித நோயற்ற நிலை இல்லாமல் நாம் இன்று ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் சிஹத்தையும் நல்ல முறையில் செலவழித்து ரமலானுடைய மாதங்களில் நிறைய அமல்களை செய்து அல்லாஹுக்கு பிடித்தமான மக்களாக நாம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய ஆரோக்கியத்தையும் உடல் சிஹத்தையும் நம்முடைய நேரங்களையும் இந்த ரமலானுடைய மாதங்களில் அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் மூலமும், தராவீஹ் தொழுகையில் ஈடுபடுவதன் மூலமும், இன்ன பிற நல்ல அமல்களில் ஈடுபடுவதன் மூலமும் நம்முடைய நேரங்களை நல்ல முறையில் பயணித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இது ஒருவேளை என்னுடைய கடைசி ரமலானாக இருக்குமோ என்கிற உள்ளட்சத்துடன் நாம் இந்த ரமலானை முழுமையாக அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஒவ்வொருவரும் மனம் திருந்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும். நாம் ஒரு சில நேரங்களில் நோன்புற்ற நிலையில் தாகித்து இருக்கின்றோம், பசியுற்ற நிலையில் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய கைகள் பாவங்களை தேடி செல்கின்றது, நம்முடைய கண்கள் பாவங்களின் பக்கம் செல்கின்றது, நம்முடைய நாவின் மூலம் நாம் இன்ன பிற மக்களின் கண்ணியத்தை நாம் அவமானப்படுத்துகின்றோம். இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் முழுமையாக அல்லாஹுக்கு பிடித்தமான வழியில் நம்முடைய நாட்களை, ரமலானுடைய நாட்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில நபர்கள் நோன்பு நோற்ற நிலையில் அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை நோன்பு நோற்றிருப்பார்கள். ஆனால் இரவுடைய நேரத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், நோன்பை திறந்ததன் பிறகு மக்ரிபு தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கியாமுல் லைல் தராவீஹ் தொழுகையிலும் ஈடுபட மாட்டார்கள். ஒரு மனிதன் அவன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் வெறுமனே நோன்பு வைத்துக் கொண்டு தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் எவ்வாறாக மன்னிக்கப்படும் என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது. இதை உணர்த்தும் விதமாகத்தான் ஒரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறாக அறிவிக்கின்றார்கள், வரகிப அன் ஃபரஜிலின் தஹல அலைஹி ரமதான் சும்மன் சலஹ கபல அன் யுக்ஃபர லஹு. அதாவது ரமலான் மாதத்தில் நுழைந்து பாவங்கள் மன்னிக்கப்படாமல் வெளியேறும் ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அது என்கிற கேள்வி இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துகின்றது. எனவே மூன்றாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக நாம் இந்த ரமலானுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் நம்முடைய கைகள் தர்மங்கள் செய்கின்றது, ஆனால் நம்முடைய வார்த்தைகள் இன்ன பிற மக்களை காயப்படுத்துகின்றது. இது போன்ற நிலைகள் இல்லாமல் நம்முடைய அமல்களை சரி செய்து ஏழை எளிய மக்களுக்கு நல்ல முறையில் நாம் சம்பாத்தியத்தின் மூலம் உதவி செய்திட வேண்டும். இன்ன பிற இடங்களில் இஃப்தாரின் போது பெரிய பெரிய விருந்துகள் உபசரிப்புகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் அதே சமயத்தில் எண்ணற்ற முஸ்லிம் மக்கள் நோன்பு நோக்க வழி இல்லாமலும் நோன்பு திறக்க வழி இல்லாமலும் எத்தனையோ ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய நோன்பை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் அடைந்து ஈமானில் உறுதியாக இருந்து இறைவனுக்கு பிடித்தமான நன்மக்களாக நாம் ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அர்த்.